நன்றிம்மா. நீங்க யாரோ எவரோ சரியான நேரத்துல சாமி மாதிரி வந்து என் குழந்தைய காப்பாத்திட்டீங்க. நீங்க மட்டும் இல்லாட்டி என்ன நடந்திருக்குமோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ, அதான் எதுவும் நடக்கல இல்லம்மா, விடுங்க. பாப்பா, உன் பேர் என்ன? நித்யா. நல்ல பேரு. நித்யாக்கு சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்குமே. இந்த சாக்லேட். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இங்க பாருமா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க குழந்தைக்கு பிறவில இருந்தே பார்வை இல்லையா? இல்லம்மா, என் குழந்தை பிறக்கும் போது இவளுக்கு பார்வை நல்லாதான் இருந்தது, எந்த குறையும் இல்ல. இவளுக்கு 3 வயசு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் இவளுக்கு மூளை காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல எப்படியும் சரி பண்ணிட்டோம். ஆனா காய்ச்சல் போகும்போது என் குழந்தையோட பார்வையும் சேர்த்து பறிச்சுட்டு போயிடுச்சு. எனக்கும் என் குழந்தைக்கும் ஆதரவா இருக்க வேண்டிய என் புருஷன் கண்ணு தெரியாத என் பொண்ணையும் ஊனமா இருக்க பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு என்னால கஷ்டப்பட முடியாதுன்னு எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியாவது போன பார்வை திரும்ப கொண்டு வரணும்னு நானும் தனியாளா ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குறேன். என் சொத்தெல்லாம் வித்து கையில இருந்த பணம் எல்லாம் காலியாச்சு, தவிர என் குழந்தைக்கு போன பார்வை திரும்ப வரல. உங்க குழந்தைக்கு பார்வையை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரா? எங்களால முடியாது. அந்த கடவுள் நினைச்சா உங்க குழந்தைக்கு பார்வையை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டாரு. சாமி, யார் இந்த வைத்தியரு? அம்மா, பாக்க சிம்பிளா இருக்காருன்னு நினைக்காத. சித்த மருத்துவத்துல பெரிய ஆளு. இவரு கை வச்சு குணமாகாத நோயே கிடையாது. தீர்க்க முடியாத நோயெல்லாம் தீர்த்திருக்காரு. முக்கியமா கண் சம்பந்தப்பட்ட நோய்களை சரி பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரருமா. எங்க உங்க குழந்தைக்கு பார்வை வர வைக்க சித்த மருத்துவம் ஏதாவது ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இங்கிலீஷ் மெடிசனாலே முடியாதத சித்த மருத்துவம் பண்ணிடுமா என்ன? என்னங்க நீங்க? உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். எனக்காகவா? என்ன விஷயம்? வைத்தியர் ஐயா, நீங்க பாதியில கண் பார்வை போறவங்களுக்கு வைத்தியம் பார்த்து பார்வைய திரும்பி கொண்டு வரதுல திறமையானவர்னு பூசாரி சொன்னாரு. இந்த குழந்தைக்கு 3 வயசு இருக்கும்போது மூளைக்காய்ச்சல் வந்து பார்வை போயிடுச்சு. இந்த குழந்தையோட பார்வைய உங்களால திரும்ப கொண்டு வர முடியுமா? பாப்பா, உன் பேர் என்ன? நித்யா. நித்யா, ரொம்ப நல்ல பேர். முடியுமா? ஆனா இந்த குழந்தையோட வைத்தியத்தை என் குடில வச்சுதான் பார்க்கணும். ஒரு 3 நாளைக்கு இந்த குழந்தை என் குடில தான் இருக்கணும். அதுவும் உடனே கிளம்பணும்.
இவ்வளவுதான் விஷயமா? இந்த குழந்தையும் அவ அம்மாவும் குடிலுக்கு வருவாங்க வைத்தியரே. ஆமா வைத்தியரே, என் குழந்தைக்கு கண் பார்வை வர நான் எங்க வேணாலும் வருவேன். அப்ப சரி. ரொம்ப நன்றி வைத்தியர் ஐயா. இந்த குழந்தைக்கு கண் பார்வை வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்ப நான் வர வைத்தியரே. அபி, நீ எங்க போற? இந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்த்து முடியற வரைக்கும் நீ என் குடிலுக்கு வந்து எனக்கு உதவியா இருக்கணும். நானா? நான் எதுக்கு? அபி, இந்த குழந்தைக்கு பார்வை வரணும்னா வைத்திய முறை கொஞ்சம் சிக்கலானது. அதுக்கு மருந்து தயார் பண்ண எனக்கு உதவிக்கு ஆள் வேணும். சம்மதத்துக்கு அறிகுறி. கொன்னுடுற முத்தழகு, உனக்காக அந்த அபிய கொன்னுடுற. அம்மா, முத்தழ அம்மா எங்க போனாங்க? அம்மா, அம்மா, ஐயோ, இந்த அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை நல்லவள் ஆயிடுச்சோ? நல்லவள் ஆயிட்டா நமக்கு ஆபத்தாச்சு. ஸ்ரீஜா, என்னாச்சு? நான் அப்புறமா வந்து சொல்றேன். அம்மா, ஐயோ, இவ வேற வராளே. அம்மா. ஹலோ சார், எனக்கு செகண்ட் கால் வருது. நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுறேன். ஹலோ. இந்த அம்மா எங்க போச்சுன்னே தெரியல. ஹலோ சஞ்சீவ். ஹலோ அத்தை. சஞ்சீவ். அம்மா. அத்தை பேசுங்க அத்தை, கால் பண்ணிட்டு. ஹலோ அத்தை. சஞ்சீவ். அத்தை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா போன் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா? ஓ, நீ இங்கதான் இருக்கியா? உனக்கு இருக்கு. சஞ்சீவ், நான் சொல்ல வரத கொஞ்சம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஹாய். இருக்கிற நிலைமை தெரியாம இது வேற விளையாடிட்டு. என்ன கண்ணாமூச்சி விளையாடுறியா? ஓடி புடிச்சு விளையாடுற வயசா இது? வாங்க. வா ஸ்ரீஜா. வா. ஸ்ரீஜா, நில்லு. ஐயோ மா, ஐயோ மா, நில்லுமா. ஐயோ, எங்க போச்சுன்னு தெரியலையே. ச்சே, எங்க போச்சு? எங்க போச்சு? கடவுளே, இவகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் இன்னைக்கு. இந்த பக்கம் தானே வந்தாங்க. இவளுக்கு அம்மாவை பிறந்ததுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ச்சே. தேடி பார்த்துட்டு போயிட்டா. குத்திட்டா, குத்திட்டா. ஐயோ, குத்திட்டாளே, குத்திட்டாளே. ஐயோ, குத்திட்டாளே, குத்திட்டாளே. MBBS டாக்டர் கூட இவ்ளோ வாட்டி ஊசி போட்டுக்க மாட்டாங்க. ஆனா அம்மாவுக்கு ஊசியா போட்டு தள்ளுற. முதல்ல சாபம் கொடுத்த அந்த குடுகுடுப்புக்காரனை கண்டுபிடிச்சு இந்த சாபத்தை தீக்கிற வழிய பாக்கணும். அது வரைக்கும் இது கூட போராடிதான் ஆகணும். ச்சே, எப்படி மலாந்து. ஏன்பா ஐயா, எஃப்எம் இருக்கா? எஃப்எம் வேலை செய்யலங்க ஐயா. சரி, பேப்பராவது படிப்போம்.
அபி, என்ன புடவை கிழிஞ்சிருக்கு? ஆ, அது ஒண்ணும் இல்ல, காரை விட்டு இறங்கும் போது டோர்ல மாட்டிக்கிச்சு. என்னது தடங்கள் மேல தடங்களா வந்துகிட்டே இருக்கு? அப்படியா? அபி, கொஞ்சம் வாம்மா. என்னங்க ஐயா? நான் இதுக்கு முன்னாடி வைத்தியத்துக்கு போகும்போதெல்லாம் எந்த தடங்களும் நடந்தது கிடையாது. ஆனா என்னமோ இந்த தடவை தான். ஐயா, கார் டயர் பஞ்சர் ஆனத சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல அபி, உன் புடவை கிழிஞ்சது அபசகுணமா தெரியுது. ஏதோ ஒரு சக்தி உன்னை இந்த ஊரை விட்டு போக விடாம தடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ விருப்பப்பட்டு தானே என் கூட வர? என்னங்க ஐயா இப்படி கேட்டுட்டீங்க? குழந்தைக்கு பார்வை வர உங்க கூட குடிலுக்கு வரதில்ல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? சந்தோஷம்தான். ஐயா வண்டி ரெடி ஆச்சுங்க ஐயா. சரிப்பா. ஆம், எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு கிளம்புவோம். எல்லாம் அந்த பரமசிவன் பாத்துக்குவான். ம். ஓம் நமச்சிவாய. ஆமா, பாத்து வா. ஐயா, அபி இருக்கிற இடத்த எனக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அவளை கொன்னாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். உனக்கு அபிய கொல்லணும் அவ்வளவுதானே? நான் பூஜையில உட்கார்ந்து அபிய கண்டுபிடிச்சு கொல்றேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க மட்டும் எனக்கு இத பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டவளா ஆயிருவேன். என்னது, ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கே. ஸ்ரீஜா, ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இல்ல? என்னையா அணுவ சொம்புல அடக்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, ஆனா அசையுது. என்னங்கய்யா, ஏன் இப்படி திடீர்னு சிரிக்கிறீங்க? இல்ல, நம்மள கடிக்க முடியாத நாய் தூரமா நின்னு நம்மள பார்த்து குலைச்சிட்டு போகும்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அணுவோட நிலைமை. அணு சொம்புக்குள்ள அடப்பட்டு கிடந்தாலும் வெளியில நடக்கிற விஷயங்களை அவளால கேட்கவும் முடியும், உணரவும் முடியும். நாம இப்போ அபிய கொள்றத பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அத கேட்ட கோபத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவ சொம்ப அசைச்சு கோபத்தை தணிச்சுக்கிறான். அப்போ அனு சொம்புல இருந்து வெளியில வந்துருவாளா? அந்த மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பில்ல. நான் அணுவுக்கு கட்டி இருக்கிற கட்டு சூனிய கட்டு. சூனிய கட்டை உடைக்கிற சக்தி எந்த ஆன்மாவுக்கும் நிச்சயமா கிடையாது. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். சரி, இப்பவே நான் சக்கரத்துல உட்கார்ந்து அபி இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் அவளை சுலபமா கொண்டுடலாம். சரிங்க ஐயா. ஓம் ஸ்ரீ மாகாளி பத்ரகாளி திரிசூலி நீலி காளி பைரவி. ஐயோ, அனு இருக்கிற சொம்ப பார்த்தாலே பயமா இருக்கே. அனு சொம்புல இருந்து வெளியில வந்துட்டானா அப்புறம் அவ்வளவுதான்.
குழந்தைய பத்திரமா பார்த்து கூட்டிட்டு வாமா. வைத்தியர் ஐயா, இந்த இடம் நல்லா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு அமைதியான இடமா இருக்கு. இது அமைதியான இடம் மட்டும் இல்ல அபி, ஆள் நடமாட்டமே இல்லாத இடமும் கூட. இங்க நம்மள தவிர யாரும் வரமாட்டாங்க. பக்கத்துல ஒரு செல்போன் டவர் கூட கிடையாது. ஒரு பால் வாங்கணும்னா கூட 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டவுனுக்கு தான் போயாகணும். ஏன் வைத்தியரே, இந்த மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல உங்க வைத்திய குடியில் வச்சிருக்கீங்க? அம்மா, சித்துங்கிறது அமைதின்னு பொருள். சித்த வைத்தியத்துக்கு இந்த மாதிரி அமைதியான தனிமையான இடம் தான் பொருத்தமா இருக்கும். அது மட்டும் இல்ல, சித்த வைத்தியத்துக்கு தேவையான மூலிகைகள்லாம் இந்த மாதிரி காட்டுல தான் கிடைக்கும். அதை தேடி போய் பறிக்கணுமே தவிர விவசாயம் எல்லாம் பண்ண முடியாது. சரிங்க வைத்தியரே. இது எல்லாத்துக்கும் மேல தர்மத்தோட பக்கம். அந்த அவிய காப்பாத்த அவளோட ஒட்டி பிறந்த ஆன்மா கட்ட விட்டு வெளியே வர முடியாம அழுகையும் கோபமுமா இருக்கு. ஓம் காளி, ஓம் காளி திரிசூலி நீலி, ஓம் கிரீம் ரீம் லீம் ரீம். இத்தனையிலும் கேப்பார் பேச்ச கேட்டு தான் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு சுயநலமா ஒண்ணு அதர்மத்து பக்கம் நிக்கிது. அபி மட்டும் திரும்ப வரவே கூடாது. அப்படி வந்தானா சஞ்சீவ் மாமா எனக்கு கிடைக்கவே மாட்டாரு. பரமேஸ்வரா, கோவில் மரம் சாஞ்சா குண்டத்து விறகாகும். கொடிமரம் சாஞ்சா கோவிலுக்கே தப்பாகும். ஞாயிறு விழுந்தா நாளைக்கே வந்துரும். தர்மம் விழுந்தா நாடே அழிஞ்சிரும். நடக்கிற யுத்தத்துல நீ தர்மம் பக்கம் நின்னு தர்மத்தை ஜெயிக்க வைக்க போறியா, இல்ல வெளியே நின்னு நடக்கிறத வேடிக்கை பார்க்க போறியான்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் கிரீம் ரீம் லீம் ஐம் காளி. ஓம் கிரீம் ரீம் லீம். நான் இப்ப மந்திரம் சொல்லி என் ஞான திருஷ்டியால அபி இருக்கிற இடத்தை கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் அவளை சுலபமா கொன்னிடலாம். சரிங்க ஐயா. ஓம் கிரீம் ரீம் லீம் ஐம் காளி. ஓம் கிரீம் ரீம் லீம் நீம் ரீம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் ஐம் காளி. ஓம் ஸ்ரீம் ரீம் ஓம் ஸ்ரீம் ரீம் லீம். ஓம் ஸ்ரீம் ரீம் லீம் ரீம். அபி எங்க இருக்கா? என் கண்ணுல காட்டு. ஓம் கிரீம் ரீம். தங்கச்சியை கண்டுபிடிச்சு அவளுக்கு கொள்ள நினைக்கிறீங்களா? ஓம் கிரீம் ரீம். நீங்க எல்லாரும் தான் இந்த சித்த வைத்திய முறைய எனக்கு கத்து கொடுத்த குருமார்கள். நான் இந்த சின்ன குழந்தைக்கு கண் பார்வை தெரியறதுக்காக வைத்தியம் பண்ண போறேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருந்து ஆதரவு கொடுக்கணும். அபி, நான் ஏத்தி வச்சிருக்கிற இந்த நெய் விளக்கு அணையக்கூடாது. குழந்தைக்கு வைத்தியம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம கட்டி இருக்கிற காப்போட சக்தி இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் வேலை செய்யும். அதனால இந்த விளக்கு அணையாம பாத்துக்கிறது உன் பொறுப்பு.
அபி 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 உனக்கு என்னாச்சு அபி? அபி ஐயா மயங்கி விழுந்துட்டாமா, தண்ணி எடுத்துட்டு வா. அபியோட உயிருக்கும் அவளோட குழந்தையோட உயிருக்கும் ஏதோ ஆபத்து இருக்கு. அவங்க 2 பேரும் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. நான் எப்படி அவங்கள காப்பாத்த போறேன்? அபி 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 பாத்து பாத்து மெதுவா பாத்து. ஐயா, எனக்கு என்ன ஆச்சு? வைத்தியர் ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? என்னம்மா சொன்ன? எனக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் நல்ல விஷயம். பாத்து மெதுவா. சஞ்சீவ், என்னாச்சு? அப்படியே வச்சு கண்டு வாங்காம பாத்துட்டு இருக்க. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி. என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு. தெரியல சஞ்சீவ். சொல்லு, சும்மா சொல்லு. தெரியலன்னு சொல்றேன்ல. உன் கையில இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நம்ம குழந்தை சிகப்பா பிறக்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வர வச்சேன். பாத்தியா பாப்பா, நீ ரொம்ப சிவப்பா பொறுக்கணும்னு உன் அப்பா குங்குமப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. உன் மேல எல்லாம் பாசம் இருக்கு, என் மேல இல்ல. பாத்தியா? ஏய் அபி, என்ன இப்படி சொல்ற? எனக்கு நீங்க 2 பேருமே உசுறுதான். இந்த ஐஸுக்கு எல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்னாச்சு? உன் அப்பாவை பத்தி சொன்னா உனக்கு கோவம் பொத்திக்கிட்டு வருதுல்ல? என்ன இப்படி ஒதுக்குற? ஏய், இப்ப நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? பாப்பா கிட்டதான். பாப்பா கிட்டயா? பேசுனா கேக்குமா? கேட்டு பாரு. பாப்பா, உன் அப்பா உன்கிட்ட பேசணுமா? பேசு பாப்பா. அபி. சஞ்சீவ், இதான் நான் உனக்கு கொடுக்க போற காதல் பரிசு. அதுக்கு நான் அட்வான்ஸா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கட்டுமா? என்ன கிஃப்ட்? நீ கண்ணை மூடு, நான் உனக்கு கொடுக்க. கண்ணை மூடு.
என்ன என்ன பண்ற நீ? ஒண்ணும் இல்ல, கண்ணை மூட தானே சொன்னேன், நீ ஏன் திறந்த? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்புறம் கிஃப்ட் என்னன்னு சொல்ல முடியாது. சரி. கண்ணை மூடு. என்னால முடியலடி. இருமா. என்னம்மா இந்த காத்து. மா, டோர் ஓபன் பண்ணுமா. என்ன உன்னால என்ன தொட முடியலன்னு யோசிக்கிறியா? நீ கட்ட விட்டு வெளியே வந்தாலும் உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மகா யாகத்தை நடத்தி உன் கண்ண முன்னாடியே உன் தங்கச்சியை நான் கொண்டு காட்டுறேன். நீ மகா யாகத்தை நடத்த நான் விட மாட்டேன். உன்னை கொன்னாவது என் தங்கச்சி அவிய நான் காப்பாற்ற வேண்டாம். என்னம்மா காத்து நின்னுருச்சு? ஆமா ஸ்ரீஜா. உன் போன் கொடு கொடு. சொல்லு ஸ்ரீஜா. ஐயா, மந்திரவாதி ஐயா, எங்க வீட்டுல திடீர்னு புயல் மாதிரி காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அனு என் கட்டுல இருந்து வெளியே வந்துட்டா. ஐயா, என்ன சொல்றீங்க? அனு கட்ட ஊத்துட்டு வெளியே வந்துட்டாளா? ஐயோ, அனு வெளியில வந்துட்டாளா? நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சே. அனு எப்படி கட்ட ஊத்துட்டு வெளியே வந்தா? எனக்கே தெரியல எங்க தப்பு நடந்துச்சுன்னு. இனிமே தான் பூஜையில உட்கார்ந்து கண்டுபிடிக்கணும். என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி தானே நாங்க அவ்வளவு தைரியமா இருந்தோம். இப்பவும் தைரியமா இருங்க. நாம நினைச்ச எதுவும் தப்பா போகாது, போகவும் விட மாட்டேன். நீங்க உடனே கிளம்பி என் இடத்துக்கு வந்துருங்க. இல்ல உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஏ ஸ்ரீஜா, நீ மறுபடியும் பேய் அறிஞ்ச மாதிரி ஆகிறதுக்கு மந்திரவாதி என்னடி சொன்னாரு? அம்மா, அந்த அணுவால நம்ம உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாமா? உயிர் பொழைக்கணும்னா 2 பேரையும் கிளம்பி அவர் இடத்துக்கு வர சொல்லிருக்காரு. ஐயோ, அப்ப நமக்கு ஆயுசு முடிய போதா? ஐயோ, அபிக்கு டெத் டைம் கவுண்ட் டவுன் பண்ணியடி. இப்ப நமக்கு கவுண்ட் டவுனா? ஐயோ ஐயோ, இந்த சின்ன வயசுலயே நம்ம சாவ போறோமா? ஐயோ அம்மா, சாமி, அணுகிட்ட இருந்து நீதான் காப்பாத்தணும் எங்களை. அது சரி, நீ நல்லவங்களுக்கு மட்டும் தானே உதவுவே. ஸ்ரீஜா, வாடி, நம்ம சீக்கிரம் மந்திரவாதி கிட்ட போயிடலாம். வாடி. டோர் ஓபன் ஆகணுமேமா. ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. வா. அபி, நான் கூப்பிடுறது கேக்குதா அபி? என்ன அபி, பேச மாட்டேங்கிற? அபி, நீ எப்படி இருக்க அபி? நல்லா இருக்கியா?
மாட்டேருக்கு. நீ பதில் பேச மாட்டல அபி. நான் பேசுறது உனக்கு கேட்கல. எனக்கு சக்தி இல்லாததுனால உன்னால என்ன பார்க்கவும் என் குரலை கேட்கவும் முடியாதுல்ல அபி. நான் உயிரோட இருக்கும்போது என்னால உன்னை பாசமா பாத்துக்க முடியல. உன்னை உதாசீனப்படுத்திட்டேன். நான் உயிரோட இருந்தப்ப பண்ண தப்ப இப்ப பண்ண மாட்டேன் அபி. ஸ்ரீஜா சிந்தாமணி மந்திரவாதியை வச்சு உன்னை கொல்ல நினைக்கிறாங்க. ஆனா நான் அதுக்கு விட மாட்டேன். எப்பாடுபட்டாவது நான் உன்னை காப்பாத்துவேன். நீ நல்லா இருக்கணும் அபி. வயித்துல வளர குழந்தைய நீ நல்லபடியா போய் தடுக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அபி. அபி, எனக்கு கூட பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நான் பேசுறது உனக்கு கேட்காது. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அபி, போறியா அபி? அபி, அபி. என்னம்மா, யார பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல வைத்தியரே, யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா பார்த்தா யாருமே இல்ல. ஏன் ஒரு ஆள் தான் கூப்பிடணுமா? ஒரு ஆன்மா கூப்பிட்டு இருக்க கூடாதா? என்ன வைத்தியரே சொல்றீங்க? உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிற ஒரு ஆன்மா கூட உன்னை கூப்பிட்டு இருக்கலாம்ல.